தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்து சேர்த்து சேர்த்து அரவணைத்து என்னை விட்டு நீங்காதே சரி என்னை கைவிடாமல் காக்கும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதே சரி என்னை கைவிடாமல் காக்கும் இயேசுவே யாரும் உன்னை மறந்த போதி இயேசுவே என்னை என்று மறவாதே இயேசுவே இயேசுவே என்னை என்று மறவாதே இயேசுவே வாழ்க்கையில் உங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் இயேசு உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை மறக்கவே மாட்டார் ஒரு டைம் அவரை டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆண்டவரே நான் உங்க பிள்ளைன்னு சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில் இறங்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா சொந்தமோ சொந்தம் அது சோகமாம் சோகம் பாசமாம் பாசம் அது வேஷமாம் வேஷம் சொந்தமும் மாறலாம் இயேசு மாற மாட்டார் சொந்தமோ சொந்தம் அது சோகமாம் சோகம் பாசமாம் பாசம் அது வேஷமாம் வேஷம் நேசமோ நேசம் அது மோசமா மோசம் நேசமோ நேசம் அது மோசமா மோசம் நேசம் பாசம் சொந்தம் எல்லாம் நீதானே என் இயேசு ராஜா யார் என்னை மறந்த போதி இயேசுவே என்னை என்று மறவாதே இயேசுவே என் இயேசுவே என்னை என்று மறவாதே இயேசுவே மறக்கவே மாட்டார் அதை சொல்லதான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் 2017 வருடத்துல ஒரு பெரிய துக்ககரமான காரியம் எங்க வாழ்க்கையில் நடந்தது இந்த பாடெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு தகப்பனா ஒரு கூட்டத்தை முடிச்சு நாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்பாவுக்கு அப்படி 70 வயது நோ பிபி நோ சுகர் எதுவுமே கிடையாது ஆனால் அப்பா மருந்து மாத்திரை நாங்க பார்த்ததே இல்லை ஒரு கூட்டத்தை முடிச்சு நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் திடீர்னு அப்பா சொல்றாங்க மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டுல ஹாஸ்பிட்டலுக்கு போற பழக்கம் பெருசா கிடையாது அதனால அன்னைக்கு நாங்க ஜெபிக்கணும் இன்னும் அப்பா மூச்சு கஷ்டமா இருக்குன்னு சொன்ன போது அப்பாவை கூப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க சிஎம்சி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு he's almost 95% nearing dead 95% அவர் மரணத்தை நெருங்கி விட்டாருன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்றாங்க ஒரு ஐசியூல வைக்கணும் வென்டிலேட்டர் போடணும் 3 நாளுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியாது பொழைப்பாரா மாட்டாரான்னு சொல்லி டாக்டர் சொன்னபடியே சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வைத்து முதல் நாள் டாக்டர் சொன்னபடி 80,000 ரூபாய் போல மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுத்துட்டு நைட்டு 10 மணி இருக்கும் டாக்டர் போய் பார்க்கிறேன் டாக்டர் how is my dad டாக்டர் சொல்றாரு நான் என்னமோ ட்ரை பண்ணி பார்க்க நத்திங் இஸ் கோப்பிங் வித் ஹிம் எதுவுமே அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது பொறுத்திருந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது நாள் டாக்டர் சொன்னபடி எல்லா மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு நைட் ஒரு 10 மணி இருக்கும் டாக்டர் போய் பார்க்கிறேன் டாக்டர் how is my dad டாக்டர் சொல்றாரு நாங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ஒரு முன்னேற்றமும் இல்ல அவரை நம்ம ரிலேட்டிவ் டு ரெஸ்ட் இன் பீஸ் உங்க சொந்தக்காரங்களா சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க மூன்றாவது நாளும் அதே தான் டாக்டர் சொல்றாங்க அப்படியே உயிர் படைச்சா கூட ஒருவேளை பாட முடியாது பேச முடியாது ஏதாவது வித்தியாசமான காரியங்கள் ஆயிடும் அதனால let him to rest in peace அந்த வென்டிலேட்டர் எடுத்து அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி டாக்டர் சொல்லி ஒரு பேப்பரை கொடுத்து இதுமே சிஎம்சி எந்த ட்ரீட்மெண்ட்டும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க நைட் 2 மணி இருக்கும் டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல் வெளில என் அண்ணன் உட்கார்ந்துட்டு இருக்காரு டாக்டர் அங்கேருந்து கூப்பிட்டு யாரு சீர்காழி இயேசு பிரகாசத்துடைய அட்டெண்டர் சொன்னாங்க அண்ணன் வெளியில இருக்கிறத கூப்பிட்டு உங்க அப்பா இப்ப கடைசி நிமிடத்துல இருக்கிறாங்க நீங்க யாராவது கூட இருக்குன்னா கூட இருக்குன்னு சொன்னேன் அண்ணன் போய் உள்ள நிற்கிறாரு பெருமூச்சு அதிகமா இருக்கு பிபி 200+ பல்ஸ் ரேட் ரொம்ப லோவா இருக்குது எல்லாம் வித்தியாசமான சூழ்நிலை இருக்கும் போது அப்படி பெருமூச்சு தாங்க முடியாம இருக்கும் போது அண்ணன் பக்கத்துல நின்றுட்டு அப்பா பாடிய ஒரு பாடல் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை காப்பான்னு சொல்லி ஒரு பாடலை அப்பா பாட பாட்டத்துக்கு அப்படியே காதுல வைக்கிறாங்க பாருங்க அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்பா கண்கள்ல தண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் பிபி பல்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருந்தது அப்ப நார்மலாக ஆரம்பிச்சிச்சு டாக்டர் அங்கே ஓடி வந்து பார்த்து சொல்ற something is happening ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகுது என்னன்னு தெரியல ஏதோ ஒரு மாற்றம் சரீரத்துல உண்டாகுன்னு சொல்லி டாக்டர் சொல்லி மறுபடியும் அந்த பாடலை போடுங்கன்னு சொல்லிட்டாங்க மறுநாள் காலையில் ஒரு 7:30 மணி இருக்கும் அப்பா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி எதுவுமே அறியாதவனா போய் ஐசியூ வாசல் கதவை திறந்து பார்க்கிறேன்
எந்த பெட்ல படுத்த படுக்கையாய் வாயில வென்டிலேட்டர் கழுத்துல டியூப்லாம் போட்டு படுத்த படுக்கையா இருந்தாங்களோ அதே பெட்ல எழுந்து உட்கார்ந்து ஆண்டவரை பாடி துதிச்சிட்டு இருந்தாங்க. சிஎம்சி டாக்டர் வந்து சொன்னாரு, இட்ஸ் நாட் a miracle of medicine, it's miracle of Jesus. டாக்டர் சொல்றாரு, இது மருந்து மாத்திரையால் வந்த சுகம் அல்ல, இயேசுவால் வந்த சுகம் என்று சொல்லி டாக்டரே சொல்லுகிற காரியம். கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஆச்சு? அந்த இரவு வேளை கர்த்தர் அப்பாவை தொட்டார். அதுல உண்மை சம்பவம் 2017 வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதியில நடந்த அந்த 5 நாள் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்ல சிஎம்சி இதுக்கு முக்கியமான சாட்சி. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கையெழுத்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்க அப்பா ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்னா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஓ வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். முடியாது என்று சொல்லி நீ அழுது கொண்டிருப்பாயானால் கர்த்தர் சொல்றாரு, முடியாது, நான் முடித்து காட்டுகிற தேவன். எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு பிரதர், இனிமே எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன்னா உனக்காக தான் சொல்றேன். ஆண்டவர் உங்க புதிய வாழ்க்கை கட்ட திட்டம் வைத்திருக்கிறார். கடன் பிரச்சனை தாங்க முடியல, என்னால எழுந்திருக்கவே முடியலன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்க. கர்த்தர் மகளே, இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நம்பிப்பார், உனக்கு அற்புதம் நடக்கும். ஒருவேளை இந்த சத்தத்தை தூரத்தில் சமீபத்தில் கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இயேசு நம்மோடு அழைக்கிறார். He loves you so much. அதனாலதான் கல்வாரி சிலுவையிலே கடைசி சுற்று ரத்தம் வரும் இயேசு உனக்காய் சிந்தினார். உன் பாவத்தின் தண்டனை அவர் சுமந்து கொண்டு உங்களுடைய எல்லா அநியாயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய மகாபெரிய நன்மையை இயேசு உனக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தரை அன்போடு அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு சுகமான எண்ணத்துல நீ என்ன செய்வது தெரியாமல் அழுது கொண்டிருப்பாயானால் உனக்காக தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். God loves you so much. அவரை நீ ஏற்றுக்கொண்டிருப்பார். உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். நான் மறுபடியும் சொல்றேன், ஏதோ நாங்கள் படிக்கிற வேதத்துல எந்த இடத்திலும் இயேசு ஒரு மதத்தின் தலைவர்னு போடவே இல்லை. பைபிள்ல இயேசுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா போட்டிருக்கு. மதத்துக்கும் இயேசுக்கும் சம்பந்தம். இயேசு என்றால் யாரு? அவன் நமக்கு ஒரு தகப்பன், ஒரு அப்பா.